பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா, விசித்ரா 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அர்ச்சனாவுக்கு நேத்து அவங்க நாமினேஷன் பண்ணும்போது சொன்ன ஒரு விஷயம், டீ கப்ப கூட அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொன்ன ஒரு விஷயம் அவங்க அத பத்தி பேசிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் அதே தான் சொல்றாங்க. நான் பக்கத்துல அவங்க நிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அத எடுக்க சொன்னேனே தவிர, மத்தபடி எனக்கு ஒண்ணும் போய் எடுக்கிறதுக்கு ஒண்ணும் சோம்பேறித்தனம்லாம் கிடையாது. ஆனா அவங்க ஒவ்வொருத்தவங்களும் சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, டிக்கெட் ஃபினாலேக்கு போறக்கூடிய தகுதியான நபர்கள் யார் யார் அப்படின்னு சொன்னாந்தாங்க. அர்ச்சனா, விஜய் வர்மா 2 பேருமே கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா, மத்தவங்கள யாராவது சொல்லணும். அவங்க டிக்கெட் பின்னால போறதுக்கான காரணம், அவங்க ஏன் போக்கூடாது? அவங்கள தடுக்கிறதுக்கான என்ன யுக்தி? அப்படிங்கிறத பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, அர்ச்சனா ஒரு 4 பேத்த சொல்றாங்க. மாயா, பூர்ணிமா, மணி அண்ட் நிக்சன் இவங்க 4 பேத்தையும் சொல்றாங்க. விஷ்ணுவ சொல்றாங்க. நிக்சன் கூட இல்ல. விஷ்ணுவ சொல்றாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஏன் தினேஷ சொல்லல அப்படின்னா, அதான் ஸ்ட்ராட்டஜியே. அவங்க தினேஷ சொல்லாம இருந்ததுக்கு காரணம் அதான் ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஆனா, அர்ச்சனா சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா நான் அத பண்ண போறேன், இத பண்ண போறேன் அப்படின்லாம் சொல்ல தெரியாது. நான் யார் வேணாலும் போனாலும் நல்லது அப்படிங்கிற மாரி அவங்க பேசிட்டு இருக்காங்க.